வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். அதுதான் இது இந்த படம். போகுமிடம் வெகு தூரம் இல்லை. இந்த படத்தை இப்போ பார்த்துட்டு வராங்க. கதாநாயகனாக விமல் நடிச்சிருக்காரு. கதாநாயகனுக்கு நண்பராக நண்பர்னு சொல்லும்போது ஒரு கதாபாத்திரம் அதில் வந்து கருணாசன் நடிச்சிருக்காரு. அவ்வளவு பிரமாதமான நடிப்பு. எனக்கு தெரிஞ்சு கருணாசன் அவர்களுக்கு இந்த படத்தில் கண்டிப்பாக அவார்டு கொடுக்கறது நிச்சயம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று அடிக்கடி வருது. என்னன்னாக்கா ஒரு நாடக கலைஞராக கூத்துக்கட்டுற கலைஞராக கருணாசன் நடிச்சிருக்காரு. அவர் வந்து அடிக்கடி சொல்கிறாரு, அன்னியன் படத்தில் விக்ரம் வந்து 3 கெட்டப்பில் வருவார், நான் 5 கெட்டப்பில் வருவேன் அப்படின்ட்டு அப்படி திரும்பி அப்படி வர்றாரு அப்படின்றார். கேட்டாக்கா ஆச்சரியம் ஓ அப்படின்னு அழுகுறாரு. அது வந்து அழுகை இதெல்லாம் பண்ணி 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 தேட்டரில் உள்ளவங்க எல்லாரையும் கிளாப்ஸு. அவர் வந்து நான் கதையை சொல்லாமனான்னு தெரியல, கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே எழுந்து வெளியே வரல, சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கட்டி போட்டிருக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார். அவர் இதுக்கு முன்னாடி நான் அவரோட படம் அயோத்தி பார்த்தேன். அதில் வந்து எப்படி ஒரு வெளியில் வரும்போது மனசு ஒரு இறுக்கமாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லா கதாபாத்திரமுமே எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. அது நம்ம படம் பார்க்கும்போது பொதுவாகவே உங்களுக்கே தெரியும், கூல் சுரேஷ் ஒரு ரிவ்யூ கொடுக்க வந்தானா டேய் அப்படி தான் கத்துவேன். அது பார்த்துருப்பேன், ஏய் ஊய் ஆய் அப்படின்னு கத்துவேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி கத்த முடியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபீலிங். படம் வந்து அப்படியே நெஞ்சை நக்கி வெளியில் வரும். அந்த படத்தோட இயக்குனர் ஏதோ மைக்கேல் ராஜான்னு போட்டிருக்கு, அவர் இங்கே வந்திருக்காரான்னு தெரியல. சார் மைக்கேல் ராஜா சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சிவா அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பேட்டியில் பார்க்கும்போது சொன்னார், நான் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தேன், அந்த படத்தினால எனக்கு வந்து பயங்கர நஷ்டமாயிடுச்சு அப்படின்னாரு. ப்ரொடியூசர் சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் விட்டதை பிடிக்கிறது இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும், மறந்துடாதீங்க. வாராய் நீ வாராய் போகுமிடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கிராமா, உங்கள் பேர் நம்ம பிரீத்திகா, இந்த தங்கச்சி அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஒரு 2-3 சீன் தான் வருவாங்க, ஆனால் அந்த சீனு மனசில் அப்படியே நிற்கும். உங்களுக்கு ஒரு காதலனா ஒருத்தர் நடிச்சிருக்காருல, அவரும் நல்லா பக்காவாக நடிச்சிருக்காரு. இயக்குனர் அவர்களே, தயாரிப்பாளர் அவர்களே, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, இந்த தங்கச்சி மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு அழுகுற சீன்லாம் அப்படி கதறி அழுதுருக்கு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், மெல்மேலும் வளர வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த விஜய் டிவி தீபான்னு இருக்காங்கல்ல, அந்த குண்டா ஒரு அம்மா இருப்பாங்கள்ல, அந்த அம்மா உண்மையிலேயே ஒரு இலவு விழுந்தாக்க அந்த இலவில் எப்படி அழுவோமோ அவ்வளவு பக்காவாக அவங்க வந்து அழுது அப்படி நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மொத்தத்தில் போகும் இடம் வெகு தூரமே இல்லை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? சார், யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இங்கே இருக்கும்போதும் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போதும் அதுக்கு பேர் யானைன்னு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எலிஃபென்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் அதை யானைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை அதுதான் இல்லை பிரதர், அதை தான் நான் சொல்ல வரேன் நான். அது எப்படி இருந்தாலும் யானைன்றது யானை தான். நம்ம ஓட்டு போட போகிற இடத்துல யானை சிகப்பாக இருக்கா, யானை கருப்பாக இருக்கா, யானை வெள்ளையாக இருக்கான்னு பார்க்க மாட்டோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல யானை இருக்குதா, ஒரே குத்திட்டு வந்துட்டு இருக்க போகிறோம். கொலை பண்ணுறதுக்கு இல்லை, யானை சின்னத்தில் எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ யானையை வந்து இப்போ வந்து இது வந்து என்னுடைய சின்னம் அப்படின்றத வந்து இப்போ இந்த கொடி மூலமாக வெளியில் கொண்டு வராரு. ஒன்றும் இல்லைங்க, யானையை விடுங்க. இப்போ சப்போஸ் ஒரு பாம்பு சின்ன வச்சு அவர் வச்சுருந்தாக்க என்ன பண்ணுவாங்க, அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க.
உண்மையா இல்லையா? ஒரு மயில் வச்சுருந்தாக்கா அந்த மயிலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து எது பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கான். இப்போ என்ன எடுத்துக்கங்களேன், இப்போ கூட தேட்டருக்கு வந்தோன்னா ஒருத்தர் சொன்னார், அண்ணா உண்மையிலே சொல்கிறேன், விஜய் சார் வந்து கொடி ஏற்றும் போது எனக்கு வந்து உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அப்படின்னாரு. ஏன் ஞாபகம் எதுக்கே வந்து அப்படின்னா, உங்களோட சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றா இணைய போகிறதா நீங்கள் வந்து ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு. சார் யாருக்கு யாராருக்கு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த கட்சியிலலாம் கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி கூட்டணியில் இருக்கான். புரியுங்களா? அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்பவும் சொல்கிறேன், என்னோட சின்ன என்ன தெரியுமா, கழுகு அப்படின்னு நினைக்காதீங்க. கழுதை தான் என்னோட சின்னம். ஒரு நிமிஷம், அந்த கழுத சின்னம் தான் இந்த கூல் சுரேஷ் கட்சியோட சின்னம். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அவர்களுடைய சுமைகளை எல்லாம் நான் தாங்குவதற்கு இந்த இந்த கழுதை சின்னத்தில் தான் நான் வந்து போட்டி போட போகிறது. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கழுதை அப்படின்னாலே எல்லார் வீட்டு வாசல்லையுமே வச்சுருப்பாங்க, என்னென்னு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு. கழுத முகத்தில் முழிச்சிட்டு போனால் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் 2026 கூல் சுரேஷ் கட்சியும் சிஎஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் கண்டிப்பாக இணைந்து மக்களுக்காக செயல்படும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூல் சுரேஷ் கட்சி இணைவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்னு யாருன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாக்க, இல்லை விஜய் சாரே வேணாம்னு சொன்னால் கூட என்னுடைய ஆதரவு வெளியிலேருந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அவரோட பலம் யானை மாதிரி இருக்கும், அவரோட சிந்தனைகள் எல்லாம் பூனை மாதிரி இருக்கும். ஏன்னா சில இடத்துல பூனை மாதிரி போய் வேலை பார்த்தா தான் வேலை நடக்கும், சில இடத்துல யானை மாதிரி பலமாக இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும். சார் இப்போ இங்கே நிறையா பேர் நான் வரும்போது எனக்கு கை கொடுக்குறாங்க. சில பேர் அவங்க கை நீட்டும் போது நான் மறந்து பக்கத்தில் இருக்க அவளை பார்த்துறேன். அந்த கூட்டத்தில் ஒரு டென்ஷனில் மறந்துடுறான். இன்னைக்கு 9:15 மணிக்கு கொடியேற்றுற ஒரு நிகழ்ச்சிக்காக விஜய் சார் வந்திருக்காரு. அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாமே வந்திருக்காங்க. வந்தது அவங்களுக்கு தெரியும். மேடையில் விஜய் சார் வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மேடையிலே வாழ்த்து தெரிவித்து நன்றியும் வேற தெரிவிக்கிறாரு. அவங்க வெளியில் வரும்போது பத்திரிகையாளர் ஆளுகளுக்கு ஒரு பக்கம் கூப்பிட்றாங்க, சார் இங்கே ஃபோட்டோ கொடுங்க, இங்கே ஃபோட்டோ கொடுங்க அப்படின்னா அந்த ஒரு டென்ஷன்லாம் மறந்துருப்பாங்க. என்னைக்காக இருந்தாலும் தாய் தான் மகன் தான், அதில் எந்த மாற்று கருத்து இருக்க போகுது, ஒரு ஞாபகம் மாதிரிலாம் மறந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனம் செய்ய வேண்டியதே இல்லை. இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்வதற்காக யார் வராங்களோ அவங்க கூட கண்டிப்பாக கூல் சுரேஷ் கட்சி இணையும். இப்போவே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் பேசுகிறேன், பல பேர் அந்த பக்கம் அப்போது நிறுத்து, அதை பண்ணு இதை பண்ணு. சாதாரண ஒரு சப்ப பையன் கூல் சுரேஷுக்கு நீங்கள் இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகம் விஜய் சாருக்கு எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? சாதாரணமானவன் நான், சாதாரணமானவன். எனக்கு இன்னைக்கு வந்து போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படத்துக்கு நான் படம் பார்த்துட்டு ஒரு விமர்சனம் கொடுக்க வந்திருக்கும் போது விஜய் சாரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நான் வந்து விஜய் சார் வந்து தமிழக முதலமைச்சர் ஆகணும் பல பேர் ஆசைப்படுறாங்க. நான் அதை பற்றி பேச வரும்போது பல பேர் வந்து பல விதத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு கருத்து இருக்கு, புரியுதுங்களா? இப்பவும் சொல்றேன், போகும் இடம் வெகு தூரம் இல்லை. அது விஜய் சாருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை. தமிழக வெற்றி கழகம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. கருணாசன போகும் இடம் வெகு தூரம் இல்லை. விமல் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. சிம்புவும் சரி சந்தானமும் சரி போகும் இடம் வெகு தூரம் இல்லை. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கமல் சார் போயிட்டாருன்னு மொட்டையா சொல்லாதீங்கப்பா. அதே கண்டென்ட்டா போட்டுவீங்களா கமல் சார் போயிட்டாரு அப்படின்னு? அப்படி இல்லை. கமல் சாருக்கு நிறைய வேலை பளு இருந்ததுனால அவர் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். யாரு கொண்டாலும் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், புரிஞ்சுங்களா? அது ஒரு
பிக் பாஸ்ன்ற அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, அவ்வளோதான். அது வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு இதில் உள்ளதான் உண்மையாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்க வேணாம், சரிங்களா? போகும் இடம் வெகு தூரம் இல்லை, போகும் இடம் வெகு தூரம் இல்லை.